மோடி அரசு இங்கே யாருக்கும் பிச்சை போட வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா அதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட நேர்மையாக சொல்லிட்டு போயிடுங்கன்னு கேரளா உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக மத்திய அரசை நோக்கி பல்வேறு அதிரடியான பார்வைகளை முன்வைத்திருக்கிறது. எதற்காக இவ்வளவு கடுமையான இவ்வளவு காட்டமான வார்த்தைகள் மோடி அரசை நோக்கி போயிருக்கிறது? ஒரு மாநில மக்கள் பேரிடர் ஏற்பட்டு அதில் சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யக்கூட உங்களுக்கு முடியாதா? அதை திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட பார்த்து கொடுங்கன்னு கேட்கணுமா, உங்ககிட்ட கையேந்தணுமா என்பதை போன்ற இவ்வளவு கடுமையான வார்த்தைகளின் பின்னணியில் மோடி அரசு சொல்லி இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்கள் இன்றைக்கு இந்தியாவையே உலகக்கூடிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது கேரளா உயர்நீதிமன்றத்தில்? எந்த வழக்கில் இவ்வளவு காட்டமான விஷயங்களை நீதிபதிகள் பேசியிருக்கிறார்கள்? 2 நீதிபதிகள் இவ்வளவு ஆவேசமாக பேச என்ன காரணம்? பாஜக அரசினுடைய கொள்கைகள் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திற்கு என்று வேறு விதமாக மாற்றி வகுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வல்லவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கேரளாவில் 2 நீதிபதிகள் நேரடியாக நீதிமன்ற விசாரணையில் வழக்கு விசாரணையின் போது சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் ஃபெயில்டு பீப்புள். இந்த நாட்டினுடைய மக்களை இன்றைக்கு ஏமாற்றி இருக்கிறது மத்திய அரசாங்கம் அப்படின்னு நேரடியாக மோடி அரசை நோக்கி வருகிறது. வி டோன்ட் நீட் சேரிட்டி. நீங்கள் பாவம் பார்த்து எடுத்து போடக்கூடியதை நாங்கள் உங்ககிட்ட கையேந்தி பார்த்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துல கேரளாவினுடைய மக்கள் இல்லை. கேரளா ஹைகோர்ட் ரிமார்க்ஸ் ஆன் நான் வெய்வர் ஆஃப் லோன்ஸ் ஃபார் வயநாடு லேண்ட்ஸ்லைடு விக்டிம்ஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். வயநாட்டினுடைய நிலச்சரிவு மிகப்பெரிய அளவுக்கு உலுக்கியது கடந்த ஆண்டு நடந்த அந்த பெருந்துயரம், கொடுந்துயரம் அப்படிங்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அவங்களால மறுகட்டமைப்பு செஞ்சு ஒரு இயல்பு நிலைக்கு வர முடியாமல் கொத்து கொத்தாக குடும்பமாக உயிரிழந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். குடும்பத்தில் தனித்து விடப்பட்டவர்கள், ஒரு தலைமுறையே இல்லாமல் போனது, இப்படி பல பாதிக்கப்பட்டவர்களுடைய கதைகள் இன்னமும் இருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் வாங்கி இருந்த கடன்களை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் என்று கேட்டு போன போது அவ்வளோ விஷயங்களை மோடி கவர்மெண்ட் இல்லை ரிசர்வ் பேங்க் அப்படி சொல்லலை, அதை நாங்கள் செய்ய முடியாது, எங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்லை, இப்படி பலவிதமான கதைகளை வருஷக்கணக்க ஒரு வருடத்தை கடந்தும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது தான் அது மிக மோசமானது. இதனுடைய ஹியரிங், இறுதிக்கட்ட ஹியரிங் வரும்போது தான் நீதியரசர்கள் கொதித்திருக்கிறார்கள். யார் அப்படின்னு பார்த்தா 2 நீதிபதிகள் அமர்வு, மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் A.K. ஜெயசங்கரன் நம்பியார் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோபின் செபாஸ்டியன் ஆகிய 2 நீதிபதிகள். ஸோ இவங்க 2 நீதிபதிகளின் முன்பாக இந்த வழக்கு இருக்கிறது டிவிஷன் பெஞ்சு. அவங்க ஆக்சுவலாக அதை சுவமோட்டோவாகவே எடுக்கிறாங்க. நிலச்சரிவுக்கு பிறகு எப்படி அதில் எல்லாரும் செய்ய வேண்டியிருக்கிறது, மக்களை சீரமைப்பு, அவங்கள மறுபடியும் கொண்டு போய் குடியமர்த்துவது, இதற்காக எடுக்கப்பட்ட அந்த சுவமோட்டோ வழக்கில் தான் இப்போ இப்படியான விமர்சனங்கள் வருகிறது. நீதிபதிகள் கேட்குறாங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கடந்த ஹியரிங் போது கேட்குறாங்க, உங்களுக்கு லோனை தள்ளுபடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கு அப்பியரான அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல், மத்திய அரசினுடைய கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு A.R.L. சுந்தரேசன் அவர்கள், அதாவது எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்குது, அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியலை என்கிற ரீதியில் கருத்துக்களை திரு A.R.L. சுந்தரேசன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வைக்கிறார்கள். அடுத்த ஹியரிங்கில் நேற்றைக்கு முன்தினம் நடக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஏற்கனவே அவங்க வந்து அவங்களுக்குள்ள இந்த அரசு ரீதியிலான அலுவல்கள் இருக்கும்ல, அலுவல் ரீதியிலாக எங்களால் கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று கேரளாவினுடைய அரசு வழக்கறிஞர் அதை பதிவு செய்கிறார். இப்படி வரும்போது தான் 2018 இந்த மாதிரியான பேரழிவுகள் வரும் பொழுது லோன் வேவர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது சம்மந்தமாக மத்திய அரசு சொன்னது உண்மைதான். ஆனால் அதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பண்ண முடியாது, சில டிரான்சாக்ஷன், சில பேங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா RBI ஒரு விதி போட்டுட்டான், எங்களால் பண்ண முடியாதுன்னு அவர்கள் கையை விரிக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப லைனாக நிறுத்திட்டு சட்டத்துக்குள்ளே போக வேண்டாம். பெருமுதலாளிகளுக்கு பணத்தை தள்ளுபடி பண்ணணும்னா RBI எந்த ரெகுலேஷனும் போடலையா? அவங்களுக்கு லட்சம் கோடிகளை நீங்கள் வாரி 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 எடுத்து கொடுத்து தள்ளுபடி பண்ணுறீங்களே, அன்னைக்கு உங்களை RBI ரெகுலேஷன் கட்டுப்படுத்தலையா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவே நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இப்போ இதுக்குள்ளே வரும்போது நீதிபதிகள் கேட்குறாங்க, மத்திய அரசை, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்த இந்திய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலங்களையும் இணைத்து மத்தியில் இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதை ஒரு RBI சர்க்குலர் கட்டுப்படுத்துது, ஒரு சுற்றறிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ரிசர்வ் பேங்க்குங்கிறதுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? அஃபிடவிட் உங்களுடைய அதிகாரிகள் நீங்கள் என்ன பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை குறித்த புரிதலே இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உங்ககிட்ட கேட்கறது
உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா மத்திய அரசுக்கு இந்த கடனை தள்ளுபடி பண்ண முடியுமான்னு நாங்கள் கேட்கல. தள்ளுபடி பண்ணுறதுக்கு மனசு இருக்கான்னு கேட்குறோம். எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு என்று நீதிபதிகள் அதில் ஒரு முக்கியமான பார்வையை வைக்கிறார்கள். அது ரொம்ப அந்த வார்த்தையை பாருங்கள். We have made it very clear that it is not a situation where the union is powerless to act. உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால் நீங்கள் முடியலன்னு சொல்கிறதா நாங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு willing to act, செயல்படுவதற்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நாங்கள் பார்க்கணும். இந்த அஃபிடவிட்டின் மூலமாக ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியுது. அதிகாரம் இல்லை என்பதற்கு பின்னால் போய் நீங்கள் ஒளிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள். இருக்கிற அதிகாரத்தை செயல்படுத்த உங்களுக்கு மனம் வரவில்லை. என்ன செய்யலாம் அப்படிங்கிறீங்க? நீங்கள் செய்ய முடியாதுன்னே அதுக்கு அஃபிடவிட் போட்டுடலாம், அதிகாரம் இல்லைன்னு இங்கே வந்து பொய் சொல்ல வேண்டாம் என்பதாக அது வருகிறது. அடிப்படையில் மத்திய அரசு இப்படி ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக தைரியமாக வெளியில் வந்து நாங்கள் மக்களை ஏமாற்றி விட்டோம், எங்களால் செய்ய முடியாதுன்னு தைரியமாக ஒத்துக்கிட்டு போங்க. கான்ஸ்டியூஷனை காரணம் காட்டி அதுக்கு பின்னாடி போய் நீங்கள் ஒளிஞ்சிக்க வேண்டாம், யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்கன்னு நீதிபதிகள் மத்திய அரசை நோக்கி இவ்வளவு கடுமையான கேள்விகளை வைக்கிறாங்க. அதே போல் அன்றைக்கு காலையில் ஒரு செய்தித்தாள் வந்திருக்கிறது. இந்த செய்தித்தாளை கோட் பண்ணி அதில் வந்து செய்தியையும் குறிப்பிட்டு நீதிபதிகள் குறிப்பிட்டுறாங்க. அதையும் குறிப்பிட்டு மத்திய அரசுக்கான அந்த கடுமையான கண்டனங்களை வைக்கிறாங்க. ஒருத்தவங்க எப்பயுமே புரிஞ்சுக்க முடியும், மத்திய எக்ஸிக்யூட்டிவ், மத்தியில் அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது கேரளா அரசுக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கு பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த விவாதத்தை நீங்கள் நடத்துகிறீங்கன்னா, அன்றைக்கு கேரளாவில் வெளியான ஒரு செய்தித்தாள் ஒரு தலையங்கம் போல் திட்டிருக்காங்க போல இருக்கு. அதை கோட் பண்ணுறாங்க. மத்திய அரசு பணம் இல்லாமல் திவால் ஆயிடுச்சுங்கிற நிலைமைக்கு போகலை அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி என்றால் கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. யூனியன் ஆஃப் இந்தியா எப்படி ஹெல்ப்லெஸ்ஸாக வர முடியும்? ஒரு மாநிலம், உங்களுடைய ஒரு அங்கமாக இருக்கிற மாநிலம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு மாநிலம், ஏன் கேரளா கான்ட்ரிபியூட் பண்ணலையா? கேரளாவிலேருந்து அயல் நாடுகளுக்கு பணியாற்ற போய் மருத்துவ பணியாளர்களாக இதர பணியாளர்களாக வேலைக்கு போனவங்க அங்கேருந்து இங்கே அந்நிய செலாவணியை பணம் இங்கே அனுப்புவதன் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கலையா? எந்த வகையிலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணலையா? அந்த மாநிலத்தினுடைய மக்கள் இயற்கை பேரழிவில் சிக்கும் போது துயர் துடைப்பதற்கு நிற்க முடியலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அப்போ ஒரு ஸ்டேட்டை நீங்கள் நகர்த்துறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஹை லெவல் கமிட்டி கடந்த காலத்தில் 707.97 கோடி மத்திய அரசு அஸ்ஸாமுக்கும் குஜராத்துக்கும் இப்படி வெள்ளம் ஏற்பட்ட போது அதே 2024 பணத்தை ஒதுக்கி இருக்கிறது என்று இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கிறது. அஸ்ஸாமில் யாருடைய ஆட்சி நடக்கிறது? மாண்புமிகு பாஜக இரண்டாவது முறையாக ஹிமந்த பிஸ்வா சர்மா முதலமைச்சராக இருக்கிறார். பாஜகவோட செகண்ட் டைம் ஆட்சி, அவருக்கு முதலமைச்சராக முதல் டேர்ம். குஜராத்தில் யார் இருக்கா? நம்ம மோடிஜி இருந்தார், அவருக்கு பின்னாடி ஆனந்திபென் பட்டேல் இருந்தாங்க, பிறகு இப்போ சமீபத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தார் அவர் இருந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு இப்படி ஒரு நீண்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. பாஜக 25 ஆண்டுகளை கடந்து கோல வச்சுக்கிற குஜராத். அப்போ வெள்ள நிவாரணம் அடி வாங்குது அப்படின்னா அதே பேரழிவு தான், அதே இயற்கை பேரழிவு தான், அதுவும் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டு தான். அஸ்ஸாமுக்கும் குஜராத்துக்குனா மட்டும் நீங்கள் எப்படி பாஞ்சு போய் நிதியை கொடுக்குறீங்க? ஃப்ளட்டும் லேண்ட்ஸ்லைடும் நிலச்சரிவும் வெள்ளமும் வந்தால் எப்படி உங்களால் கொடுக்க முடிகிறது? இது ரெண்டுமே நீங்கள் சிவியர்னு கூட சொல்லலை. ஆனால் அதோடு அது முடியலை. கமிட்டி அதற்கு பிறகு ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, தீயணைப்புத்துறை, அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குன்னு 903 கோடி நீங்கள் ஒதுக்குறீங்க. ஹரியானாவில் யார் இருக்கா? பாஜகவினுடைய ஆட்சி. தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள், தக்க வைத்திருக்கிறீர்கள். மனோகர்லால் கட்டார் இருந்த முறை சிஎமாக இருந்தார், இப்போ நயப் சிங் சைனி இருக்கிறார். மத்திய பிரதேஷ் தொடர்ந்து சிவராஜ் சிங் சௌகானே 18 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இது 5வது டென்யூர். நடுவில் ஒரு முறை காங்கிரஸ் ஜெயிச்சது, 1.5 வருஷத்தில் கவுத்துட்டு நீங்கள் வந்தீங்க. கிட்டத்தட்ட 5வது டென்யூர்னா 21 ஆண்டுகளாக அங்கே உங்களுடைய ஆட்சி தான் இருக்கிறது. மத்திய பிரதேசத்தை கொடுக்குறீங்க. ராஜஸ்தான் ஆப்வியஸ்லி இப்போ திரும்ப நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீங்க. இவ்வளவு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் உங்களால் கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேரள மக்களுக்கு கொடுக்க வரல. இதில் நீதிபதிகள் சொன்னது அந்த ஸ்டேட் பேர் தான். அங்கே யார் யார் ஆட்சியில் இருக்காங்கிறது நான் பண்ண இன்டர்பிரிட்டேஷன். பிஜேபி ஆட்சிங்கிறதுனால நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு நீதிபதிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு அங்கே
பாதிக்கப்பட்ட 2 ஸ்டேட்டுக்கு கொடுத்தீங்க, அது தப்புன்னு நாங்கள் சொல்லலை. பாதிக்கப்படாத ஸ்டேட்டுக்கு நாளைக்கு வராமல் இருக்கிறதுக்கு கட்டமைப்பை மேம்படுத்த கொடுத்தீங்க, அதுவும் தவறுன்னு சொல்லலை. கேரளாவுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது தான் எங்கள் கேள்விங்கிறத நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள். பட் அட்லீஸ்ட் த பீப்புள் ஷுட் நோ தட் when it comes to moment like this, the union government has failed the people at least of this state அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் அரசு நீங்கள் போனீங்க வந்தீங்க இந்த விவகாரம் எல்லாம் இல்லை. இப்படியான மோசமான சூழல்கள், இயற்கை பேரழிவு, மானிடம் சந்திக்காத ஒரு சிக்கல் வருகிறது என்று சொன்னால் மத்திய அரசு துணை நிற்காது, மக்களோட துணை நிற்காது. குறைஞ்சது கேரளா மக்களோட வாட்சி துணை நிற்காதுங்கிறத இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் இந்த அப்சர்வேஷனை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் மத்திய அரசுக்கு நீங்கள் பணம் கொடுங்க, உங்கள் கை கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்லாம் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதோடு நாங்கள் நிறுத்துகிறோம். இட் would not issue direction to the union government but would not act as if its hands are tied. கை கட்டியிருக்குன்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, இல்லை நாங்கள் கையை கட்ட அவக்குறோன்னு எங்களால் சொல்ல முடியாது. உங்கள் கை கட்டப்படவே இல்லைங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இவ்வளவும் சொன்ன பிறகு அவங்கள மாதிரி நாங்கள் செயல்பட, அதாவது மத்திய அரசு இரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் செயல்படுது அப்படின்னா எங்களால் அப்படி இருக்க முடியாது. எங்களுடைய கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் உத்தரவிட விரும்பவில்லை. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறத நாங்கள் நினைவுபடுத்தியிருக்கோம். செய்யறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்டில் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களோட ஒரு அங்கமாக இருக்கிற கேரளாவுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். எனாஃப் இஸ் எனாஃப், வி டோன்ட் நீட் த யூனியன்ஸ் சேரிட்டி. போதும், உங்கள்கிட்ட எதிர்பார்த்து உங்களுடைய பிச்சையை எதிர்பார்த்து கேரளா மக்கள் இல்லை என்று நீதிமன்றம் பேசியிருக்கிறது. உள்ளபடியே நமக்கு அது அந்த கேஸ், அதனுடைய ப்ரொசீடிங்ஸை படிக்கும் பொழுது அவ்வளவு அழுத்தம் நமக்குள்ளே உருவாகிறது. எப்படி நீங்கள் உங்களுடைய மக்களையே நீங்கள் இப்படி விட முடியுங்கிற கேள்வி வருது. இப்போ சமீபத்தில் ஹிமாச்சல் இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் செய்திகள். ஐ திங்க் ஹரியானா அல்லது வேறு ஏதோ ஒரு ஸ்டேட், சத்தீஸ்கர் நினைக்கிறேன், பாதிக்கப்பட்ட மற்ற மாநிலங்களுக்கு ஒரு 3 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டது. அதில் 1 கோடி முதலமைச்சர் நிதி கொடுக்குறாருன்னு செய்தி வந்தது. 3 மாநிலத்துக்கும் கொடுக்கல, 2 மாநிலத்துக்கு தான் கொடுத்தாரு. ஏன்னா 3வது மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி. நீங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சிக்கக்கூடிய மக்களுக்கு 3 மாநிலத்துக்கு நாங்கள் நிதி கொடுக்குறோம்னா, ஒரு பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாருன்னா 3 ஸ்டேட்டுக்கு தானே கொடுக்கணும். அங்கே சாகிற மக்கள் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலைன்னா நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு எதேச்சாதிகாரத்தனத்தினுடைய உச்சமாக, அதை மறைச்சு கூட கூச்சப்பட்டுக்கிட்டு கூட கிடையாது, வெளிப்படையாக செய்கிற இடத்துக்கு இன்றைக்கு பாஜக வந்திருக்கிறதுன்னு தான் பார்க்கணும். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நீதிமன்றம் கிடையாது. எந்தெந்த பேங்குக்கு மத்திய நிதியமைச்சகம், மத்திய அரசினுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, உங்களால் உத்தரவு போட முடியுங்கிறத லிஸ்ட்டை நீங்கள் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க என்று கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், மற்ற பேங்க்குகள் இவங்களெல்லாம் கூட அவங்க வாங்கியிருக்கக்கூடிய லோன்ஸை தள்ளுபடி பண்ண சொல்லி மத்திய அரசால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம். சமீபத்தில் இந்த பேங்க்குகள்லாம் சில பேங்குகளை பிடிச்சி இணைச்சி விட்டாங்க. தனித்தனியாக போனால் லாஸ் ஆயிரும், நாங்கள் ஒன்றுமைப்படுத்துகிறோம்னு இவங்களாம் இணைச்சாங்க. அதில் மத்திய அரசு ரோலே எடுக்கல. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, அந்த பேங்க்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த பணத்தை நாங்கள் கட்டுறோம், கவர்மெண்ட்டு கட்டும், லோனை முடிச்சு விடுங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதா? அதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா, கையில் பணம் இருக்கா இல்லையாங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. நீங்கள் அந்த பேங்க் அதை வாரா கடனில் சேர்த்துக்கோ, அந்த பணம் இல்லைனாலும் பேங்க்கை நடத்தணும் உங்களை சொல்லி நீதிமன்றமும் கேட்கல, இவங்களும் கேட்கல. அந்த இப்போ வழக்கமாக விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடிலாம் சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இதை கவர்மெண்ட்டு கொடுத்துரும்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து கொடுத்து அந்த பேங்க் திவாலாயிடக்கூடாதுங்கிறதுனால அதை நீங்கள் செய்யணுங்கிறது தான் நம்ம புரிதலுக்கானது. ஆனால் அதை கூட செய்வதற்கு மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கு பாஜக இருக்கிறது. நாங்களே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறோம். நீதிபதிகள் அதனுடைய நிறைவு பொசிஷனில் சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே நாங்கள் இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்குறோம், உங்கள் கவுண்டர் அஃபிடவிட்டை போட்ட பிறகு உங்களால் மொத்த லோனோ இல்லை அதில் பாதியோ இல்லை மற்ற விஷயமோ செய்ய முடியுமா முடியாதா இந்த மாதிரியான சூழலில் அப்படிங்கிறத
பரிசீலனை செய்வதற்கு நாங்கள் இப்போ உத்தரவு போடல, உங்களுக்கே ஒரு வாய்ப்பு தருகிறோம். எது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல மற்றும் ஒரு பிரமாண பத்திரத்தை இந்த கோர்ட்டில் உங்களுடைய முடிவையாக நீங்கள் தாக்கல் செய்யலாம் என்று கேரளா உயர்நீதிமன்றம் பேசியிருக்கிறது. அட்வொகேட் ஜெனரல் மாநில அரசினுடைய வழக்கறிஞர் சொல்லும் பொழுது பேங்க்ஸை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாலும் கூட ஸ்டேட் கேன் டிசைட் ஆன் த லோன்ஸ் இன் த பேங்க் தட் ஆர் நாட் கண்ட்ரோல் பை த சென்டர். மாநில அரசு சில கூட்டுறவு வங்கிகள் அந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிறதுல நாங்கள் தள்ளுபடி செய்ய சொல்லி எங்களால் மாநில அரசே நாங்கள் உத்தரவிட்டுறோம். அதுக்கு எப்போதும் தயாராக இருக்கோம். நாங்கள் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு எங்களுடைய தயாராக இருக்குது. மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத வங்கிகள் மத்திய அரசு தான் செய்யணுங்கிறத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. அதாவது கேரளா கவர்மெண்ட் தயாராக இருக்கிறதுங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. பெஞ்ச் ஓரலி சொல்கிறாங்க, இது இப்படியே போகிறது, யூனியன் கவர்மெண்ட் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா அது மிக மோசமான ஒரு பயணத்திற்கான தொடக்க புள்ளியாக மாறும். ஒரு ரஃப் ரைடாக இருக்க போது இப்படியான ஸ்டெப் மதர்லி ஆட்டிடியூடு, மாற்றான் தாய் மனப்பான்மையோடு அரசை நடத்த முடியாது. உங்கள் அரசுக்கு நீங்கள் இதை தெளிவுபடுத்துங்க, தெரியப்படுத்துங்கன்னு மத்திய அரசனுடைய வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ரிவீட் அடித்திருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. உள்ளபடியே நீதியரசர்கள் டாக்டர் ஜஸ்டிஸ் A.K. ஜெயசங்கரன் நம்பியார் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோபின் செபாஸ்டியன் ஆகிய 2 நீதிபதிகள் இப்போது இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. அவங்க ஒன்றும் செய்வாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் மக்கள் முன்னால் அவர்கள் அம்பலப்படட்டும் என்கிற நிலைக்கு இது வந்திருக்கிறது. அது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எல்லோரையினுடைய கூட்டு நம்பிக்கையை நாமும் அவர்களுக்கு செலுத்தலாம். இது அடுத்து எப்படி போகுதுங்கிறத பார்த்து என்னோட அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.